என்ன செய்தேன், எப்படி நான் நடந்தேன், எனக்கு கொடுத்த சுகம், எனக்கு கொடுத்த பலம், எனக்கு கொடுத்த அறிவு, எனக்கு கொடுத்த நல்ல கால் கை, நல்லா பேசக்கூடியவாய் உங்கள்கிட்ட போய் கேட்க மாட்டேன், நீ சுவிசேஷம் சொல்லியாண்டு எங்கள்கிட்ட என்ன செய்வான் எதிர்பார்ப்பார். மகனே நீ சுவிசேஷத்தை பிரசங்கித்தாயா, மகனே நீ சுவிசேஷத்தை சொன்னாயா. மயக்கம் முடிச்சு வேலையில பாவத்துக்கு மட்டும் ஓடி வந்துட்டான் மகன், இதுல வந்து நிக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டான். ஆனா சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு பின்னடிக்கிறான். என்ன விட்டா என்ன விடுங்க வேலையில வேற சுவிசேஷம் சொல்லலாம் சரி வராது. என்ன விட்டா என்ன விடணும் மேடை. நான் தனியா பாடுறது பாஸ்டர் அல்லது பாஸ்டர் பாடுறேன், வேற ஊழியம் எனக்கு இல்லை. கிளீன் பண்றது, டோய்லெட் கழுவுறது, இந்த பாயல் போடுறது, கதை எடுக்கிறதுலாம் நீங்க வேற ஆட்களை கொடுத்துருங்க. ஏன் நமக்கு ஊழியக்காரர்களை கண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் போகக்கூடாது. நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர். அந்த ஆவி நம்மை பிடிக்காது இருப்பதாக. உலகத்தின் ஆவி அல்லது மாமிசத்தின் ஆவி நம்மை பிடிக்காது இருப்பதாக. நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம், ஆவிக்குரியவர்களை சிந்திப்போம், ஆவிக்குரிய ரீதியில் தேவனோடு நடப்போம். எனக்கு என்ன தேவையோ, எனக்கு ஒரு கோடி தேவை என்றால் தேவன் தர வல்லவர். அது என்னுடைய விசுவாசம். 1,00,000 வேணுமா, 1 கோடி வேணுமா, தேவன் அதை எனக்கு கொடுக்க வல்லவர். என்னுடைய கடன் எவ்வளவோ அதை அவ்வளவு அனைத்து தீர்க்க வல்லவர் என்றால் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் அதனோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை எனக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி அழகாய் வேதம் சொல்லுகிறபடினால் நாம் கர்த்தருக்குள்ளே உறுதியாய் எழுந்திருப்போம். கர்த்தருக்குள்ளே உறுதியாய் எழுந்திருப்போம்.